Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A boat moves with a speed of 5 km per hour relative to ground. ஒரு போட் இருக்கு சார், அந்த போட் என்ன ஆகுது, கிரவுண்டை பொறுத்து 5 km per hour ஸ்பீடில் போகுது. வித் அ ஸ்பீட் ஆஃப் ரிவர் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, 3 km per hour ஸ்பீடில் போகுது. அண்ட் ஹேவிங் அ வித் ஆஃப் 1 km. த மினிமம் டைம்னு என்ன அர்த்தம், மினிமம் டைம் அப்படின்னா நீ இப்படி போயிட்டேன்னு அர்த்தம். கிரவுண்டை பொறுத்து உன் வெலாசிட்டி என்ன 5, இதோட வெலாசிட்டி என்ன 3. பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ண இந்த வெலாசிட்டி 4 ஆயிருமா. கிரவுண்டை பொறுத்து நீ இப்படி போயிருக்கு, அப்பதான் ஷார்டஸ்ட் டைம்ல போய் சேர முடியும். இந்த வெலாசிட்டி என்ன 5, இது 3ன்னு கொடுத்துட்டான். அப்ப பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ண இது வெலாசிட்டி 4. வித் ஆஃப் த ரிவர் எவ்வளோ 1 km. அப்ப நீங்க ரவுண்ட் ட்ரிப் அடிக்கிறீங்க சார். ரவுண்ட் ட்ரிப்னா என்ன, போயிட்டு வரது. இப்ப நல்லா பாரு, இந்த ரிவரோட வித் வந்து 1 km, உன் ஸ்பீட் இவ்வளோ. அப்ப டைம் எவ்வளோ ஆகும், டைமோட ஃபார்முலா பார்த்தனா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1, ஸ்பீட் என்ன 4. அப்படின்னா 0.25 ஹவர். 0.25 ஹவர் எப்படி எழுதிக்கலாம், 15 மினிட்ஸ்னு எழுதலாம். கால் மணி நேரம்னா எவ்வளோ சார், 15 நிமிஷம். போகிறதுக்கு 15 நிமிஷம், வரதுக்கு 15 நிமிஷம். ஸோ ரவுண்ட் ட்ரிப்பில் டைம் என்ன, ரவுண்டு ட்ரிப்பு கூட டைம் என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலாக 30 மினிட்ஸ். போகிறதுக்கு 15, வரதுக்கு 15. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா, இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.